எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். உங்கள்ட்ட இருந்து உங்க பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்திருக்காங்களா, அவங்களுக்கு அப்புறம் ஒரு அம்மா உட்கார்ந்திருக்காங்களா, அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்களா, அது உண்மையா பொய்யா நீங்க நம்புறீங்களா இல்லையா? உண்மை, பொய். உண்மை உண்மை. ஏன்னா இது வந்து ஒரு இயந்திரமா இருக்கனால சரியா செய்தாங்களாங்கிறது எனக்கு ரெஃபரன்ஸ் தெரியாது. சரி, பட் இட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூத். போகரிடமிருந்து அவர் அதை எடுத்து வந்திருக்காங்க. Because we are treating not only the physical body. Entra rudani mayaya. Body is a machine. You are having input, there is a processing, there is a output. So we are having a gross body and subtle body. I cannot see your mind. I cannot see your mind. You are having mind. You accept. There is something subtle. Suppose you are using cell phone. Can you able to see the electromagnetic waves? What is the power of our seeing? You can see from violet to red. இது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஏனா இப்படியான ஒரு மருத்துவ முறை உண்டு. ஆனா இவங்க செஞ்சது அதுவான உங்களுக்கு தெரியல. Yes. Right. இத ஒத்துக்கறேன். Then நீங்கள் என்ன மருத்துவ முறை வைத்திருக்கிறீர்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரது? So நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய முதல் பாயிண்ட் பகவத்கீதைன்ற விஷயமே when Arjuna was under stress. So it is very relevant to every one of our life. He is telling the symptoms. My body is trembling. My tongue is drying. I am forgetting myself. My mind is reeling. This is the state in second chapter of Bhagavad Gita. At the end of the chapter he is telling Karishe Vasanam Chava. கொஞ்சம் அழகா தமிழ்ல அப்படியே சொல்றதுங்க ஈஸியா இருக்கும். நான் சமமாட்டேன். என் உடம்பு நடுங்குகிறது, நாக்கு வறண்டுகிறது, and உடல் தோல் எரிகிறது, நான் என்னையே மறக்கிறேன். இதான் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த வார், குருக்ஷேத்திர வார். இஸ் a person உலகத்திலே அதிகமான டென்ஷன் ஸ்ட்ரெஸ்க்கு உட்பட்ட ஒரு ஆத்மா. So பகவத்கீதாங்க நாலேஜ் spoken in just 40 minutes. If you are rising above your knowledge than the creation of the problem, then only we can give the solution. We should not stay in the platform where we are creating our problem. நீங்க வந்து உங்களோட என்ன சொல்ல வரேன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்தந்தே. நீங்க அதிகமான சுவையை, அதிக உயர்ந்த தரமான சுவையை உணரும் பொழுதுதான் தாழ்ந்த சுவை நம்ம விட்டு போகும். இதுதான் தத்துவம். சோ நான் பாடி உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும்னா நான் ஆத்ம ரீதியான ஒரு பிளாட்ஃபார்முக்கு நான் வந்து ஆகணும். பிகாஸ் ஏன் தெரியுமா, நான் இந்த உடல் அல்ல. இதுதான் பகவத்கீதையோட முதல் பாடம். Aham Brahmasmi. You are Brahman, not just a physical matter which is made up of earth, water, fire, air, ether. We are not jada porul. We are sentient entities. So our treatment also should be a sentience. So Bhagavad Gita சொல்றாரு, கடைசி வார்த்தை சொல்றேன் ஏன்னா டைம் இல்லாதனால, அகம் துவா சர்வ பாப்யபியோ. இது எல்லா இதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த எஃபெக்ட் ஐ எம் சீயிங், பட் சோ மெனி பெயின்ஸ் we are experiencing. பகவத்கீதை வந்து 4 விதமான பிரச்சனைகளுக்கு அது சொல்யூஷன் கொடுக்குது. இந்த 4 விஷயத்தை சால்வ் பண்ணிட்டா உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா. நீங்க சொல்ற ஸ்ட்ரெஸ்ஸும் அதுக்குள்ள அடக்கும். அது சொல்ற 4 விஷயம்: பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், ஜன்மா, மிருத்தி, ஜராவியாதி, துக்க தோஷானு தர்சனம். இதை எவன் ஒருவன் உணர்றானோ அவன் தான் அறிவோட தளத்துக்கே வந்திருக்கான். ஏன்னா மனித பிறவிங்கிறது துர்லபம், மானுஷம், ஜென்மம், ஒரு டாப் மோஸ்ட் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு ஏரோப்ளேன் மாதிரி. அந்த ஏரோப்ளேன் தரையிலையும் ஓட்டலாம். இஸ் கால் டாக்ஸிங்னு சொல்லுவாங்க. சோ சாஸ்திரா இஸ் இன்வைட்டிங். அண்ட் பகவத்கீதா ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் அதர்ஸ் ஹூ ஆர் லிசனிங், ஒரு வார்த்தை கூட இந்துங்கிற வார்த்தை இல்ல. இஸ் கால்ட் சனாதன தர்மா. இட் இஸ் a மேனுவல். ஒரு மொபைல் வேணா ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வேணா மேனுவல் கொடுக்குறாங்க. இந்த பாடி ஒரு இயந்திரம். வேர் இஸ் a மேனுவல்? அதான் பகவத்கீதா. எஸ், வித்தவுட் மேனுவல் கூட படிக்காம ஆபரேட் பண்ணும். தட் இஸ் கால்ட் ட்ரையல் அண்ட் எரர். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஆல்சோ we can operate the machine. அப்ப உங்களுடைய மருத்துவம் என்பது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அட்வைசஸ ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படிங்கறதா? இந்த பிரபஞ்சம் உருவாக்குறப்ப பைபிள்ல போட்டிருக்கு let there be creation. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த பகவத்கீதை என்கிற ஒரு விஷயமே மனிதனுடைய ஸ்ட்ரெஸ் பத்தி தான் பேசுதுங்கிறீங்க. சோ அந்த ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்லயே வெளியிடணும்னா பகவத்கீதை படிச்சாலே அவன் ஸ்ட்ரெஸ்லயே வெளியில வரலாங்கிறது கண்டிப்பான வார்த்தை. இது வந்து ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய புக். ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறவர்கள் ரொம்ப குறைவு. ஒரு பகவத்கீதை எடுத்து படிக்கணுங்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க. வாழ்த்துக்கள், சூப்பரா சொன்னாரு.